அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம துவரம்பருப்போட வரமிளகா சேர்த்து ஒரு அருமையான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபின்னு கூட சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் 2 டம்ளர் துவரம்பருப்பு ஆல்ரெடி எடுத்து இங்கே ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. அதே சைஸ் டம்ளர்லேயே 3/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோடய சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதில் வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஒரு 4 வரமிளகா போட்டிருக்கேன். நீ உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற பருப்பளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் இந்த பருப்பு வரமிளகாயோட சேர்ந்து ஊறட்டும். இப்போ கரெக்டாக ஒரு 2 மணி நேரம் இருக்குது. பாருங்கள், நம்மளோட பருப்பு வரமிளகா எல்லாம் அருமையாக ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு ஊறின வரமிளகாயை சேர்த்துட்டு அதுக்கு மேலேயே ஊறின பருப்பை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பருப்பை வந்து நாங்கள் ஊற போட்டதுக்கு எங்களுக்கு 2 பேட்சஸாக தான் நாங்கள் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு 4-5 பேர் இருக்கிறனால நான் வந்து பருப்பு இந்தளவு போட்டு 2 பேட்சஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஏற்றவாறு பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ முதல் பேட்சை நம்ம பிளெயினாக வரமிளகாயோட பருப்பை முதல்ல அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி விடக்கூடாது. தண்ணி விடாமல் நல்லா கெட்டியாக கொரகொரப்பானதாக நம்ம அரைச்சி எடுக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். முதல் பேட்சை அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைக்கணும். கெட்டியாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். அப்பப்போ வந்து பருப்பு அரைப்படலைன்னா அதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டு ஓரங்களை எடுத்து விட்டு மறுபடியும் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் கெட்டியாக கொரகொரப்பாக 1-2 பருப்பு தெரிஞ்சால் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். 2வது பேட்ச்சு மீதி பருப்பை நம்ம இதில் சேர்த்தாச்சு. கூடவே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய துண்டு இஞ்சியை வந்து சீவி இஞ்சி துருவல் எடுத்து வச்சுருக்கேன். பருப்பு வந்து கேஸ் ஐட்டமுங்கிறதுனால நான் இஞ்சி சேர்த்து பண்ணுறேன். இஞ்சி வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயம் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பருப்புக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. நான் இப்போ சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் தான். ஒரு டேஸ்ட்டுக்காகவும் உடம்பு ஹெல்த்திக்காகவும் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க நீங்கள் வெறும் பருப்பு உப்பை கூட அரைச்சி நீங்கள் பருப்பு உருண்டை பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். 2வது பேட்சையும் அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் பாருங்கள், நம்ம இப்போ இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை 2ஐயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேட்சை பிளெயினாக அரைச்சிருந்தோம். செகண்ட் பேட்சில் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு அரைச்சனால 2மே நல்லா சேர்கிற மாதிரி கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. பருப்பெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். கடாயில் பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தான் ஃபஸ்ட் நம்ம விட போகிறோம். ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆயாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பருப்பை வந்து போட போகிறோம். நீங்கள் அப்படியே கூட உருட்டி பருப்பு உருண்டைக்கு பண்ணலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா கொஞ்சம் பைண்டிங்கும் வருங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் கடுகை வந்து திருமாறிட்டு அதுக்கப்புறம் இதை போட்டு பண்ணுறோம். நான் வந்து நீங்கள் பெருங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நம்ம வந்து டேரெக்டாக வந்து போட்டே அரைச்சிட்டோம். நீங்கள் வேணுங்கிறவங்க இந்த கடுகோட தாளிக்கும் போதே நீங்கள் பெருங்காயம் கருவேப்பிலெல்லாம் போட்டு பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். உருட்டும் போது கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் வருமேன்னு நாங்கள் வந்து போட்டு அரைச்சிட்டோம். பாருங்கள், அப்படியே தாளிச்சதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து வதக்க வேண்டாம். லேசாக அப்படியே ஒரு 2 to 3 மினிட்ஸ் எல்லாமே நல்லா சேர்ந்து லேசாக அந்த ஒரு மாய்ஸ்சர் தன்மை போகணும். அது வரைக்கும் வந்து நம்ம அதை வதக்கிக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கியாச்சு. ஒரு 2-3 நிமிஷம் வதக்கியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி நம்ம பருப்பு உருண்டைகளாக உருட்டி வச்சுக்க போகிறோம். நீங்கள் வந்து பேனில் நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் வதக்கினால ஈஸியாகவே பாருங்கள் கையில் நல்லா ஒட்டாமல் உருட்ட வந்துடும். வேணும்னா ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை தொட்டுட்டு உருட்டிக்கலாம். இட்லி பிளேட்ஸில் தான் எல்லாத்தையுமே பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயும் எண்ணெயை தடவி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையும் இதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். 3 இட்லி பிளேட்ஸ்லையும் பாருங்கள் பருப்பு உருண்டைகளை வச்சு செட் பண்ணியாச்சு. இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த 3 பிளேட்டையும் உள்ளிறக்கி வச்சிடலாம். மூடி வைக்க போகிறோம். 10 நிமிஷம் மிதமான சூட்டில் ரெடியாகணும். இந்த பருப்பெல்லாம் வெந்து ரெடியாகணும். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பருப்பு உருண்டை ஒரு சைடு ரெடியாகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பருப்பு வதக்கின பேன் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய்
எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் அளவுக்கு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் வந்து இன்னும் நல்லா மணமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இல்லாதவங்க பெருங்காயத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் வந்து பொரியட்டும், சேர்த்து அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்சு வந்தாச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம், ஆட் பண்ணிப்போம். கூடவே வந்து 2 வரமிளகா அதை வந்து கிள்ளி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் தாளித்து ரெடியாகட்டும். தாளித்து ரெடி ஆயாச்சு. 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கோம், உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம புளிக்கரைசல் சேர்க்க போகிறோம். பாருங்கள், பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி புளிக்கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம குழம்பு பண்ணி அதில் தான் நம்ம ரெடி பண்ண பருப்பு உருண்டையை உள்ளே போட்டு பண்ண போகிறோம். குழம்பு நல்லா நீர்க்க தான் இருக்கணும், அப்போ தான் அந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு சரியாக வரும். அதனால் புளிக்கரைசலை இதை மாதிரி நீர்க்க கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தாளிச்சதில் புளிக்கரைசலை ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பருப்புக்கு நம்ம தனியாக உப்பு போட்டிருக்கோம், குழம்புக்கு மட்டும்தான் உப்பு இப்போ போடுறோம். இப்போ இதில் நம்ம சாம்பார் பொடி சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முன்னாடி தான் சாம்பார் பொடியோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட நம்ம வீடியோ போட்டிருக்கோம். லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் சாம்பார் பொடி பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக வரும் சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். புளியோட பச்சை வாசனை போக இந்த சாம்பார் பொடியும் சேர்த்தனால எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். புளித்தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இங்கே நம்ம ரெடி ஆயாச்சு. நம்மளோட உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம். நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம குழம்புல ஆட் பண்ண முடியும். அதனால் இந்த பிளேட்ஸ் 3 எடுத்து வெளியே வச்சு ஆற விடலாம். எல்லாமே சேர்ந்து கொதி வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பருப்பு உருண்டைகள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டோம் பாருங்கள். எல்லாம் வெந்தாச்சு. இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு உருண்டைகளாக மெதுவாக வந்து நம்ம இதில் போடலாம். உருண்டையை வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கிளற வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். ஃபஸ்ட்டு உருண்டைகளை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஆயாச்சு. உருண்டைகள் எல்லாமே நல்லா செட் ஆகி இந்த குழம்போட எசன்ஸ் எல்லாம் பாருங்கள் அந்த உருண்டையில் நல்லா அப்படியே இறங்கி வந்திருக்கு. இன்னும் டைமாகி ஆற இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து கொதியும் வருது. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான பருப்பு உருண்டை குழம்பு தயாராகியாச்சு. நிறைய பேர் வந்து டைரெக்டாக உருண்டைகளை உருட்டி குழம்புல போட்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேட்டில் வச்சு இந்த குழம்புல போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி கிளறி விட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த உருண்டை வந்து உடையாமல் ரொம்ப அருமையாக குழம்பு வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு ரெசிபி. இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் நெய் விட்டு இந்த குழம்போடு அந்த உருண்டையோடு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.